அகில இந்திய அளவில் நடைபெற்ற நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள குழப்பம், குளறுபடி, வினாத்தாள் கசிவு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், வணக்கம் சார். இப்போ நீட் தேர்வு நம்ம எதிர்க்கக்கூடிய நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் இவ்வளோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதனால் மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? குறிப்பாக இன்று நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ நுழைத்தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த குழப்பத்தில் எப்படி பார்க்குறீங்க சார்? முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதன் மூலமாக அந்த தேர்வை எழுதியிருந்த மருத்துவர்கள் கடுமையான மன அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அவர் ஏராளமான பொருட்செலவு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்காக தான் பார்க்கணும். இது மிகப்பெரிய ஒரு அராஜக போக்காக தான் பார்க்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் மாணவர்கள் தயாராக இருக்கிற நேரத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்வது என்பது அவருடைய உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது. எனவே இது எதை காண்பிக்குதுன்னா, ஒன்றிய அரசுக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு தேர்வை நடத்துவதற்கான தகுதியோ அருகதையோ இல்லைங்கிறத காண்பிக்குது. அவரே தேசிய தேர்வு முகமையும் தன்னால் இந்த மாதிரி தேர்வு நடத்த முடியாது என்பதை நிரூபணம் செய்திருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இளநிலை மருத்துவக் கல்வியில் முறைகேடு, அதே போலவே முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு திடீர்னு ரத்து பண்ணதெல்லாம் என்டிஏவுடைய அந்த திறமையற்ற தன்மையை காண்பிக்கிறது. எனவே அது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். அவ்வாறு தீர்வு காண வேண்டும் சொன்னால் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு முழுமையான விலக்கை ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு கொடுக்க வேண்டும். அது நீட்டாக இருந்தாலும் சரி, சிஇடியாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்காக நடத்தக்கூடிய எந்த ஒரு தேர்வில் இருந்தும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு தன்னுடைய நுழைவுத் தேர்வை திணிப்பது என்பது மாநில உரிமையை பறிக்கின்ற செயலாகும். அது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே அந்த அடிப்படையில் இளநிலை, முதுநிலை, உயர்சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் இதர மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் அந்தந்த மாநிலங்கள் விரும்பினால் அவற்றிற்கு விலக்கு வழங்குவது தான் சரியாக இருக்கும். அதேபோல் நடைபெற உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு எந்தெந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசுடைய நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு கேட்கின்றார்களோ அந்தந்த மாநிலங்களுக்கு விலக்கு வழங்கக்கூடிய வகையில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் ஒன்றிய அரசுக்கென்று மருத்துவக் கல்வி இடங்கள் இருக்கின்ற வரை, மருத்துவ நிறுவனங்கள் இருக்கின்ற வரை அதில் தமிழ்நாட்டு மாணவர்களும் ஒரு இந்தியர் என்ற முறையில் சேருவதற்கான உரிமை உள்ளது. எனவே அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மாணவர்களுமே அந்த மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், இராணுவ மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவப் பல்கலைக்கழகம் சேர்வதற்கான உரிமை இருக்குது. இந்த இடங்களுக்கெல்லாம் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ எய்ம்ஸில் ஒரு 250 சீட் இருக்குனாக்க அதுக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. எல்லா மாநிலத்தில் உள்ளவங்களும் போட்டி போடுவாங்க. அவ்வாறு போட்டி போடுகின்ற பொழுது அதுக்கு +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தவே முடியாது. ஏன்னு சொன்னால் +2 சிலபஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அங்கே தேர்வுகள் வெவ்வேறு மாதிரி நடத்துகிறாங்க. சில மாநிலங்களில் காப்பி அடிக்க ஒரு அரசாங்கமே காப்பி அடிக்க விடுது. சில பீகார் போன்ற மாநிலங்களில் காப்பி அடிக்கல ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ அந்த மாதிரி காப்பி அடிக்க விடுறாங்க. அதே பிறகு மார்க் போடுறதுலேயும் வெவ்வேறு மாநிலங்களில் சில மாநிலம் தாராளம் காட்டுறாங்க, சில மாநிலங்கள் குறைத்து போடுறாங்க. இந்த மாதிரி போக்கெல்லாம் இருக்குது. அப்போ +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துறது என்பது மிகப்பெரிய குழப்பங்களை தான் உருவாக்கும். சாத்தியமே கிடையாது. ஏன்னு சொன்னால் +2 அடிப்படையில் தான் ஜிப்மருக்கு, எய்ம்ஸுக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு மாணவர் சேர்க்கணும் என்ன பண்ணுவாங்கனாக்க எல்லா மாநிலங்களுமே தம்முடைய மாணவர்கள் அதிகமாக படிக்கணும், எல்லாத்துக்கும் 100 100 போட்டுருவாங்க. எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயுமே சென்டம் போட்டுருவாங்க. அது மாதிரி போட்டால் குழப்பம் தான் ஏற்படும். எனவே அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அவசியப்படுது. அது நீட்டாக இருக்கலாம், சிஇடியாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அந்த அகில இந்திய நுழைவுத் தேர்வாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பேர் எது வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் தீர வேண்டும் என்ற யதார்த்தமான நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேர்வு நடத்துகின்ற பொழுது அதை வெளிப்படையோட நேர்மையான முறையில் நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அதுக்கடுத்து இந்த தேர்வில் நடக்கிற முறையீடை விட மாணவர் சேர்க்கையில் மிகப்பெரிய முறையீடு ஊழல் நடக்குது. அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதான் எங்கள் சங்கத்தின் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் ஏறத்தாழ சரிபாதி மருத்துவக் கல்லூரிகள் தனியார்ட்ட இருக்குது. நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நிறையா இருக்குது. அதே போல் மருத்துவ இடங்களில் ஏறத்தாழ சரிபாதி இடங்கள் தனியார்ட்ட இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மருத்துவ இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இடங்களுக்கு ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசும் தான் மாணவர் சேர்க்கையை ஒற்றைச்சாளர முறையில் சேர்க்க வேண்டும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் தவிர தனியார் மருத்துவ நிறுவனங்கள் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் 2009 கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு ஏற்றிருக்கிறது. அதுக்கான வழக்கலும் போட்டோம். இப்போ ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் சிங்கிள் விண்டோ மூலமாக தான் மாணவர் சேர்க்கை ஒன்றிய அரசு நடத்துகிறது.
தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சிங்கிள் விண்டோ மூலமாக தான் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இல்லை என்ன பிரச்சனை வருதுனாக்க, கடைசி நேரத்தில் தனியார் மருத்துவர்களில் சீட்டு வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்களே மாணவர் சேர்க்கை நடத்திக்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் விட்டுறாங்க. அது பேர் மாப்பப் கவுன்சிலிங் பேர். அப்போ யார் வேணாலும் அதை செய்யலாங்கிற நிலை வந்துடுது. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தனியார் மருத்துவர்களின் சாதகமாக, தனியார் நிகர்நிலை மருத்துவர்களின் சாதகமாக நீட் கட் ஆஃபையும் குறைச்சிட்றாங்க. பிஜியில் நீட் கட் ஆஃபை 0% வரையும் குறைச்சிட்றாங்க. அப்போ தகுதி திறமைங்கிறது போயிடுது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து கடைசி நேரத்தில் கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைச்சி நீயே மாணவர் சேர்க்கை நடத்திக்கொள் என்கிற பொழுது குறைவான மதிப்பெண்ணை பெற்று அதிக பணம் உள்ளவங்க தனியார் நிகழ்நிலை மருத்துவ பள்ளியிலையும் ஆண்டுதோறும் ஒரு 50 லட்ச ரூபாய் கட்டி படிக்க முடியும் என்ற வசதி உள்ளவர்கள் அதை சேர்ந்துறாங்க. அப்போ எங்கே போச்சு தகுதி? அப்போ தனியார் நிகழ்நிலை மருத்துவர்களும் தனியார் மருத்துவர்களும் இன்றைக்கும் பணம் தான் தகுதியாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இது பிரச்சனைக்கு முடிவான என்று சொன்னால், கடைசி சீட்டு நிரம்புகின்ற வரை தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களில் தமிழ்நாடு அரசும் இல்லை அல்லது மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களில் மாநில அரசும், ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசு தான் கடைசி சீட்டு வரை ஃபில்லப் பண்ணும். நேரடியாக ஒரு இடத்தை கூட தனியார் மருத்துவ நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவ ஃபில்லப் பண்ண விடவே கூடாது. அந்த மாதிரி செய்து விட்டால் சீட்டு வேக்கண்டாக போகிறப்ப என்ன செய்வானாக்க, கடைசி நேரத்தில் ஃபீஸை குறைப்பாங்க. ஃபீஸை குறைக்கிறப்ப சாதாரண மாணவர்கள் சேர முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி நேரத்தில் கட் ஆஃபையும் குறைச்சிட்டு யார் வேணாலும் சேரணும்னு சொல்கிறப்ப பணம் உள்ளவங்க சேர்ந்துடுறாங்க. அதில் ஃபீஸை குறைக்க மாட்டேங்கிறாங்க. சீட்டு வேக்கண்டாக போகும்போது யாராச்சும் சேரட்டுமேங்கிற நிலைமை இருந்தால் தான் அவங்க பணத்தை குறைப்பாங்க. இப்போ முதுநிலை மருத்துவ படிப்பில் பல படிப்புகளில் தனியார் மருத்துவம் வேக்கண்டாக போயிடுது. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி போன்ற படிப்புகள் நாடு முழுவதுமே வேக்கண்டாக போயிடுது. அப்போ அந்த தனியார் மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்க, ஃபீஸே கொடுக்க வேண்டாம், நீங்கள் இலவசமாக படிச்சுட்டு போங்க, ஆனால் வந்து சேருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த படிப்பில் யாருமே சேரலை, வேக்கண்டாக போங்கிறதுனால தானே. அப்போ அந்த படிப்புகளுக்கு நீங்கள் ஃபீஸே கொடுக்க வேண்டாம், நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லின்ற பொழுது மற்ற படிப்புகளுக்கு ஏன் வந்து கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைமை வருது? ஏன் அதிகமாக வந்து டொனேஷன் மாதிரி வாங்கக்கூடிய நிலைமை வருதுனாக்கா, வேக்கண்டாக போகிறப்ப இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கட் ஆஃப் மார்க்கையும் குறைச்சிட்றாங்க, நீ ஏன் சேர்த்துக்கன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி இது வர்த்த ரீதியான பிரச்சனை இருக்குது. எந்தெந்த படிப்புகள் படித்தா நல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அதில் சேர்றாங்க. அதில் போட்டி வருது. ப்ராக்டிஸ் பண்ண முடியாத துறைகளுக்கு வந்து போட்டியில் அதில் வேக்கண்டாக போகலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நுழைவுத்தேர்வு மட்டுமே பிரச்சனை இல்லை, நுழைவுத்தேர்வு பிரச்சனை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் வந்து இந்த மாணவர் சேர்க்கையில் தனியார் மருத்துவர்கள் நடத்தக்கூடிய முறைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை முடிவு கட்ட வேண்டும். ஏன்னா ஒரு சீட்டோட நேரடியாக ஃபில்லப் பண்ண அனுமதிக்கக்கூடாது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதையுமே அரசாங்கமே இருக்கணும், ஒன்றிய அரசு இருக்கணும், மாநில அரசு இருக்கணும். இப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கவுன்சிலிங் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் தமிழ்நாடு அரசு இருக்குது. அப்போ அதே போல் அனைத்து ஏழை மாணவர்களும் ஏற்றுட்டு போங்க. அப்போ அந்த மாதிரி செஞ்சால் தனியார் மருத்துவர்களையும் ஏழை மாணவர்கள் படிக்க முடியுமா இல்லையா? அதை நாங்கள் நீண்ட காலமாக கோர்றோம். அப்போ அது அரசுகள் செய்யவில்லை. மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், ஏகபோக நிறுவனங்கள் தொழில் துவங்குறதுக்காக லட்சக்கணக்கான கோடியை கொடுக்குறீங்க. அவங்க வாங்கிய கடனை, லட்சக்கணக்கான கோடி வாங்கினத கட்டண இதை வந்து திருப்பி செலுத்தாமல் ஏமாத்திடுறாங்க. அது வாரா கடனை தள்ளுபடி பண்ணிடுறீங்க. கடந்த 12-13 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் பெரிய முதலாளியுடைய கடனெலாம் ரத்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் சாதாரண ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்வியில் பணம் இல்லைன்னு படிக்கிறப்ப நீங்கள் வந்து வட்டியில் தான் கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இலவச கல்வி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இது பிரச்சனை அல்ல. மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனை. அதை வெறும் நுழைவுத்தோட மட்டுமே முடிச்சு போடக்கூடாது என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அதுக்கடுத்து வந்து என்னன்னாக்க, மிக முக்கியமாக இப்போ தமிழ்நாடு அரசு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறது. அதை 10 விழுக்காடை உயர்த்த வேண்டும். அதே போலவே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தனியாக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கடுத்து தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே படிக்கக்கூடிய 25 விழுக்காடு இடங்களில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் 1 விழுக்காடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு. ஏன்னா ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்தாலும் கூட அவருடைய கல்வித்தரத்தை தீர்மானிப்பது கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கை சூழல் தான். அதனால தான் வந்து நீதியரசர் கலையரசன் குழு என்ன சொல்லுதுன்னா, அரசு பள்ளி மாணவருடைய கல்வியில் பின்தங்கியிருக்கக்கூடிய நிலைமைக்கு அரசு பள்ளியுடைய கட்டமைப்பு மட்டும் காரணம் அல்ல, அவருடைய வாழ்க்கை சூழல் காரணம். அவங்க கல்வியில் பின்தங்கியிருப்பதற்கு சமூக ரீதியான காரணங்கள் தான் இருக்குது, காரணங்கள் தான் முக்கியம். அவங்க தனி வர்க்கமாக இருக்கிறாங்க என்று சொல்லி கலையரசன் குழு சொல்லுது. அதே போலவே தனியார் பள்ளியில் ஏழை மாணவர்கள் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை படித்தாலும் கூட அவருடைய சமூக ரீதியான பிரச்சனை என்பது நீடிக்கிறது. அவங்க வீட்டுக்கு போன பிறகு அம்மா அப்பா செய்கிற வேலையை தான் செய்வாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டு வேலையில் உதவி செய்வாங்க. அவங்க அம்மா அப்பா படிக்காதவங்களாக இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க படிப்பில் உதவி செய்ய முடியாது, அவங்க படிப்புக்கு கைட் பண்ண முடியாது. எப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கிறதோ அதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் ஓரளவு வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முழுமையாக கிடைத்து விடாது, ஓரளவு சம வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து என்னென்னாக்க
நுழைவுத் தேர்வு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏழை மாணவர்கள் எல்லா விதத்துலையுமே பாதிக்கப்படுறாங்க. நுழைவுத் தேர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீட் நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவர் 1 விழுக்காடு தான் சேர்ந்தாங்க அரசு மருத்துவக் கல்லூரியில். நீட் வந்த பிறகு அது 1 விழுக்காடாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. எனவே அரசு பள்ளி மாணவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய அளவுகோலாக வைக்கணும். ஒரு வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, அரசு பள்ளியில் 10th வரையும் படிச்சுட்டு 10th நல்ல மதிப்பெண் படிக்கக்கூடிய முதல் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளியில் கூட்டு போய் இலவசமாக +1 +2 படிக்க வைக்கிறாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இருந்தாலும் கூட இன்றைக்குள்ள நிலைமையில் அதுக்கான புள்ளிவிவரங்கள் நம்மள்ட்ட இல்லை. ஆனாலும் கூட அப்படியே வைத்தாலும் கூட எல்லா மாணவர்களும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே இன்றைக்குள்ள புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இன்றைக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு 2 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து கலையரசன் குழு, இன்னொன்று முருகேசன் நீதியரசன் முருகேசன் குழு. ரெண்டுமே வந்து நுழைவுத் தேர்வு இல்லாத படிப்புகளிலும் கூட அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க உறுதி பண்ணியிருக்கு. அதனால் அதாவது மருத்துவக் கல்வியில் நீட் நுழைந்ததால் பாதிக்கப்படுறப்ப 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப அரசு பள்ளி மாணவர்கள் நிறையா பயனடைகிறாங்க. சென்ற ஆண்டு 622 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. டென்டல்லையும் எம்பிபிஎஸ்லையும் பயன்பெற்றிருக்காங்க. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. அதே போலவே மருத்துவக் கல்வி அல்லாத நுழைவுத் தேர்வு இல்லாத பொறியியல் படிப்பு, சட்டப்படிப்பு, அதே போல வேளாண்மை படிப்பு, அதே போல கால்நடை மருத்துவம், இந்த படிப்புலையும் தமிழ்நாடு அரசு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கு. அதுக்காக ஒரு முருகேசன் தலைமையில் ஒரு குழு, நீதியரசன் முருகேசன் தலைமையில் குழு அமைத்தது. எனவே அவங்க வந்து 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க சொல்லியிருக்கு. இப்போ நடைமுறைப்படுத்துகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொறியியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. அப்போ இது எதை காண்பிக்கிறது? நுழைவுத் தேர்வு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வாய்ப்பு கிடையாது சேர்றதுக்கு. ஆமாம், 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்தாலும் கூட அரசு பள்ளி மாணவர்கள் நுழைவுத் தேர்வு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட போதிய அளவில் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப பொறியியல் கல்லூரியில், மருத்துவக் கல்லூரியில், இதர தொழிற்கல்வியில் சேர முடியவில்லை என்பது தான் நீதியரசர் கலையரசன் குழுவுடைய ஆய்வு. அதுதான் நீதியரசர் முருகேசன் குழுவுடைய ஆய்வு. எனவே அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7.5லேருந்து 10 விழுக்காடு உயர்த்துங்க. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3 விழுக்காடை தனியாக கொடுங்க. அதுமாதிரி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி அந்த ஏழை மாணவர்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்கிறோம். இதை நடைமுறைப்படுத்தினால் ஓரளவு ஏழை மாணவர்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து அந்த நடைபெறாக இருந்த வந்து பிஜி நீட் தேர்வு ரத்து, எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்? இப்போ நீட்டில் பிஜிங்கிறப்ப அதில் கிட்ட எவ்வளோ பேர் எழுதிருக்காங்க? 1.5 லட்சத்து 2 லட்சம் பேர் அதை எழுதுவாங்க. அப்போ இவங்க எல்லாமே கடந்த ஓராண்டு 2 ஆண்டு, சில பேர் 3 ஆண்டுலாம் படிச்சிருக்கிறாங்க. அது நிறைய செலவு பண்ணுங்க. பல பேர் ஃப்ளைட், ஏன்னா நீட் நுழைவு அந்தந்த மாநிலத்தில் போட்டால் பரவாயில்ல, செலவு மிச்சம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அண்மையில் ஒரு படம், 5ஆம் ஒரு படம் வந்தது. அதில் வந்து நீட் இளநிலை எழுதுறது ஜெய்ப்பூரில் சென்டர் போட்டு டிக்கெட் கிடைக்காம ஜென்ரல் கோச்சில் போவாங்க, கஷ்டப்பட்டு போவாங்க. கடைசியில் அந்த தந்தையை இறந்துருவாருங்க. அது ஒரு படம் வந்திருக்கு 5ஆம். நம்முடைய மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அதை தயாரிச்சிருக்காரு. எனவே அது போன்று பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் காஷ்மீரில் போடுறது, இல்லை டெல்லியில் போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ ஃப்ளைட் பிடிச்சிட்டு போகிறாங்க, அது ஒரு பெரிய செலவு. அப்புறம் அலைச்சல், அதே மாதிரி மன உளைச்சல், இவ்வளவு பாதிப்புகள் உள்ளாக இருக்காங்க. எனவே இந்த கடைசி நேரத்தில் பிஜி நீட் நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இப்போ 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது இல்லையா, அது வந்து திரும்ப பெற்றாங்க. அவங்களுக்கு மறுதேர்வு நடத்துதாங்களே, நீ நடக்குதா? அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுங்களா? அது அந்த மறுதேர்வு நடத்த போகிறாங்க, 23ஆம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த மறுதேர்வுக்கான முடிவுகள் வந்த பிறகு அந்த முடிவுகள் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட்டை திரும்ப தயார் பண்ணி மாணவர் சேர்க்கை நடத்தணுங்கிறது தான். இப்போ அதுக்கு வந்து என்டிஏயும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மாணவர் சேர்க்கை ஜூலை 6ஆம் தேதி துவங்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.